ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடந்தை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி, பாசிப்பருப்பு உருண்டை. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 250 கிராம், சுகர் 250 கிராம், நெய் 200 ml, ஏலக்காய் 4 நம்பர். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். நாம் வறுத்து ஆற வச்சுருக்க பாசிப்பருப்பை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையையும் ஏலக்காயும் ஒன்றா போட்டு அரைச்சி பவுடராக்கிக்கணும். இப்போது நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு மாவையும் சர்க்கரையும் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஏதாவது ஒரு பாசிப்பருப்பு அரைப்படாமல் இருந்துச்சுனாலும் நமக்கு அது தனியாக வந்துடும். ஒரு கடாயில் நெய்யை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கணும். நெய் சூடாக இருந்தால் தான் மாவில் ஊற்றி உருண்டை பிடிக்கும்போது உருண்டை ஈஸியாக வரும். சூடான நெய்யை ஒரு கரண்டியில் எடுத்து மாவில் ஒரு பகுதியில் ஊற்றி கட்டிப்படாமல் கிளறி விடணும். நெய்யை மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விடணும். நெய்யை மொத்தமாக ஊற்றிட்டோன்னா நெய்யை ஆறி போயிடும், அப்புறம் உருண்டை பிடிக்க வராது. நெய்யை சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்ம தேவைக்கேற்ப அப்பப்போ நெய்யை எடுத்து ஊற்றி பிசைஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கை பொறுக்கிற சூடில் நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு உருண்டையாக பிடிச்சிக்கணும். நெய் ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். கையில் பொறுக்கிற அளவுக்கு சூடு பார்த்துட்டு நம்ம உருண்டைகளாக பிடிச்சிட வேண்டியது தான். உருண்டை பிடிக்கும்போது நம்ம 2 கையை வச்சு தான் உருண்டை பிடிக்கணும். ஒரு கையை வச்சு உருண்டை பிடிச்சோன்னா உருண்டை உடையிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு கையை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்கும்போது உருண்டை ஈஸியாக வந்துடும், சீக்கிரமாகவும் உடையாது. இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சதுக்கப்புறம் மாவை மேலே லைட்டாக தூவி விட்டுறணும். இதே மாதிரி சூடான நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மீதம் இருக்க மாவு எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான பாசிப்பருப்பு உருண்டை ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.